ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராஷைக கர்மனே. 276வது ஸ்லோகம் படி பஞ்சதசி. வைராக்கிய போதோ பரமாஹம் சகாயாஸ்தே பரஸ்பரம் பிராயேண சகவர்த்தந்தே வியுஜ்யந்தே க்வசித் க்வசித். வைராக்கிய போதோ பரமாஹம் சகாயாஸ்தே பரஸ்பரம் பிராயேண சகவர்த்தந்தே வியுஜ்யந்தே க்வசித் க்வசித். பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். இதில் ஆரம்பத்தில் சித்திர உதாரணம், பிறகு ஆகாச உதாரணம், பிறகு ஜீவ விசாரம், ஜீவ விஷயத்தில் உள்ள குழப்பம், பிறகு ஈஸ்வர விஷயத்தில் மட்டும் உள்ள குழப்பம், பிறகு மாயா விசாரம், ஈஸ்வர விசாரம் வந்தது. பிறகு ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில் உள்ள குழப்பமும், பிறகு ஈஸ்வர பிரம்ம விசாரம் சேர்ந்து விசாரம் பண்ணார். பிறகு கடைசியாக பிரம்மன் அத்வைதம்ங்கிற கருத்தை நிலைநாட்டி போன கிளாஸில் முடித்தது ஜீவன் முக்தி விசாரம். போன கிளாஸில் ஜீவன் முக்தி விசாரம் முடித்தோம். அதில் நிறைய பூர்வபக்ஷமெல்லாம் வந்தது, கேள்விகள்லாம் வந்தது. அதெல்லாம் முடித்து 275 வரைக்கும் அந்த ஜீவன் முக்தி விசாரம் நிறைவு செஞ்சார். அந்த ஜீவன் முக்தி விசாரத்தில் முக்கியமாக பார்த்த கருத்து என்னன்னீங்கன்னா, பூர்வபக்ஷி எது ஜீவன் முக்தி அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் வந்தது. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கடைசி அதில் சொன்னது என்னன்னா, ஞானத்திற்கு பின் ஆசை வருவது அப்படிங்கிறது பூர்வபக்ஷம். ஆசை வரும் அப்படின்னு சொல்லும்போது வரலாம், சித்தாந்தம் என்ன, வரலாம், தப்பு கிடையாது. பிராரப்த வசத்தினால் ஆசை வரலாம், ஆனால் அதில் பந்தமோ பாதிப்போ ஏற்படுவதில்லை. அந்த ஆசை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னாரு. பிறகு ஞானம் வந்தால் எந்த செயலும் செய்ய முடியாது, அவன் இருப்பான்னு புராணங்கள் எல்லாம் வந்திருக்குன்னு ஒரு கருத்து வந்துச்சு. அதுக்கு ஜடபரதனை உதாரணமாக சொன்னார். ஞானம் வந்தாலும் அவன் தன்னை உடலை பாதுகாக்கிற விஷயத்தில் அவன் வேலை செஞ்சது ஆவான். சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, புராணங்களில் அது வேற நோக்கில் சொல்லியிருக்கு. ஆனால் முக்கியமான பிரமாணம் வேதாந்தம் தான். உபனிஷதங்களில் ஞானி ஞானம் வந்த பிறகும் கூட அவன் செயலில் இருப்பான் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு.
நம்மளுக்கு பல பிரமாணம்ங்கிறது வேதாந்த உபனிஷதங்கள் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, பிறகு ஏன் அந்த உதாரணம் சொல்லியிருக்குன்னு சொன்னா, அவர் கல்லை போல் மண்ணை போல் இருப்பார், ஜட மாதிரி கிடப்பார்னு சொல்லலை, உதாசீனனாக இருப்பார்னு சொன்னார். அது கூட கீதையிலிருந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்தார். உதாசீனனாக அல்ல, உதாசீனனை போல அப்படின்னார். பொறுப்பு இல்லாம, அது பொறுப்புல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருப்பான். சில பேர் பொறுப்புல இருந்து விலகி இருக்காங்க, ஜடபரதன் முதலியவர்கள்லாம். அதுக்காக கல்லை போலையும் மண்ணை போலையும் இல்லை, மரக்கட்டை போல இல்லை, உடம்ப பாதுகாக்கல, சாப்பிட்றது தூங்குறது அதெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. உலக விவகாரத்துல ஈடுபட்டோம்னா பற்று அதுல மூழ்கிடுவோன்னு பயந்துக்கிட்டு, ஏன்னா ஞான நிஷ்டை ஆகலை, நிஷ்டையானா எந்த சூழ்நிலை இருக்க முடியும் ஜனகர் மாதிரி. அப்படி இல்லாததுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அங்கிருந்து அதிலிருந்து விலகி பற்றுக்கு பயந்து, பற்று வந்து விடுமோ என்று பயந்து காட்டில் போய் பொறுப்புகள்லாம் விட்டு போய் இருந்தாங்க. அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்க வழி, ஒண்ணுமே செய்யாம கட்டையை போல இருந்தாங்கன்னு சொல்லப்படவில்லை அப்படிங்கிற கருத்தை சொன்னார். அதனால என்ன சொன்னார்னா, பிறகு உலக விஷயத்திலே நம்ம பார்க்குறோம், அனைத்து பற்றுக்களுக்கும் பற்றுனால வரக்கூடியதான் துயரம். ஒரு இடத்துல ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா அதனால நம்மளுக்கு கட்டாயம் ஒரு பிரச்சனை வரும். அதில் எவ்வளோ சுகம் இருக்கோ அவ்வளோ துக்கமும் வரும். பற்று இல்லாமல் நம்ம செயல்பட்டா துக்கம் இருக்காது. ஒரு பொருள் நம்மளுக்கு பற்றே இல்லை, நம்ம எங்கேயோ ஆக்சிடென்ட் நடக்குது, அவங்க யாரோ பற்று இல்லை, துயரம் வருதா? இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஆக்சிடென்ட்னா ஏன்னா அங்கே பற்று இருக்கு. அப்போ பற்றினால் துயரமும் பற்றின்மையால் துயர மின்மையையும் பார்க்குறோம். அதனால நீ பற்ற விட்டுட்டு நீ எங்கே வேணாலும் இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு 275 என்ன சொல்றாருன்னு சொன்னா, கடைசியா சொன்னார், இறுதியா சொன்ன விஷயம், இந்த சாஸ்திரத்தை அறியாதவங்கெல்லாம் மூடர்கள் எத்தனையோ விதத்தில் கேள்விகள்லாம் கேட்டு அதுக்கு பதிலெலாம் சொல்லிட்டோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் என்னன்னீங்கன்னா இந்த வாதத்திலே நம்ம பொழுது போயிடும். இந்த விதண்டா வாதம்னு சொல்லுவான். இது முறையான வாதம் தான். புத்தியை தீட்டுவதற்காக சில சந்தேகங்கள்லாம் இங்கே எழுப்பி நம்ம வாதம் பண்ணோம். அது மூடர்கள் பல விதத்தில் கேள்வி கேட்பாங்க. ஓரளவுக்கு சொல்லிட்டோம், இதோட நிறுத்திக்கிறோங்கிறார். 75 என்ன சொன்னார், இதோட இந்த வாதத்தெல்லாம் நிறுத்திக்கிட்டு நம்முடைய சித்தாந்தத்தை பார்ப்போம் அப்படின்னார். சாஸ்திரத்தை தெளிவாக அறியாத மூடர்கள் தான் தேவையில்லாமல் விதவிதமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வாதம், இந்த விவாத மேடையெல்லாம் பாருங்கள், ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. இந்த சினிமா டிவியில் விவாத மேடைன்னு போடுவான். அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ். அது போட்டவுன்னு மக்கள்லாம் அதே பார்க்க ஆரம்பித்தாங்க. எந்த விவாத மேடையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் முடிவு இதுதான் சொல்லியிருக்கானா ஒன்றுமே இருக்காது. சண்டை போட்டு போயிடுவாங்க, இல்லாட்டி ஏதோ கருத்தை சொல்லிட்டு போயிடுவான். ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இருக்காது. அது எதுக்கு? அர்த்தமே இல்லை. இங்கே நாம் தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சில கேள்விகள் கேட்டு அதுக்கு பதிலெல்லாம் அழகாக சொல்லி முடிச்சாச்சு. இனியும் இது தேவையில்லை, நாம் நம்மளுடைய கருத்தை பார்ப்போம் சொல்லி 276 ஒரு முக்கியமான கருத்துக்களை பார்க்க ஆரம்பித்தோம். அது வித்யாரண்யர் இங்கே தான் என்ன பண்ணுறாருன்னா, டாப் மோஸ்ட் விளக்கத்தை இதுவரைக்கும் பார்த்ததனுடைய சாதனைகள் ஒரு சாதனைகள் 3 சாதனைகளை இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறார். அதுக்குள்ளே கிட்டத்தட்ட எல்லா சாதனைகளும் அடங்கிடும். இதுவரைக்கும் நம்ம பார்க்காத சில கருத்துக்கள் இங்கே சொல்கிறார். இதில் தான் சொல்கிறாரு, ஜீவன் முக்தி, ஞானம் வந்த பிறகு வைராக்கியம் இல்லாதவனுடைய நிலை என்ன, உபரதி இல்லாதவனுடைய நிலை என்ன, ஞானம் வந்தாலும் அந்த வைராக்கியம் இருந்த அவனுடைய நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அழகாக விளக்கி கொண்டு போகிறார். இந்த 276 90 வரைக்கும் இருக்குது. கடைசி 4 சொல்வது இந்த 3 சாதனையை சொல்லி நிறைவு பண்ணுவார். என்னென்ன சாதனை சொன்னார்னா, போன கிளாஸில் பார்த்தோம். வைராக்கியம், ஞானம், உபரதின்னு சொல்லி 3 சாதனை சொன்னார். வைராக்கியம், ஞானம், உபரதி, இந்த 3 சாதனை இதுக்குள்ளே எல்லாமே வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். இதை 3 சொல்லி இந்த சாதனையை பற்றி எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கிற கருத்தையும் சொல்கிறார். முதல்ல இங்கே என்ன பண்ணார், 3 சாதனை அறிமுகப்படுத்தினார். உபரதின்னு சொன்னால் மன அமைதி, எல்லாவற்றிலிருந்தும் விலகி இருத்தல், புலன்களின் அமைதி, சாந்தின்னார். பிறகு வைராக்கியம், கிட்டத்தட்ட பார்த்தா வைராக்கியமும் இந்த உபரமங்கிறது ஒன்றா இருக்கும் பார்த்தா. ஆனால் அதை விசாரம் பண்ணி பார்த்தா ரெண்டுக்குள்ள வேறுபாடுகள் தெரியும். அதில் ஒரு கருத்து பார்த்தோம், இந்த 3 சாதனையில் எப்பயுமே சேர்ந்துதான் இருக்கும். 3 சாதனையும் ஒன்று வைராக்கியம் இருக்கும், உபரம் இருக்கும், ஞானம் இருக்கும், பொதுவாக சேர்ந்து இருக்கும்.
ஆனால் சில இடங்கள் என்ன சொன்னார், சேராமலும் இருக்கும். வைராக்கியம் இருக்கும், மிச்சம் 2 இருக்காது. பிறகு உபரமம் இருக்கும், மிச்சம் 2 இருக்காது. இல்லாட்டி 2 இருக்கு 1 இருக்காது. 3ல் 1 இருந்து 2 இருக்காது. இல்லாட்டி 2 இருந்து 1 இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கொன்று ஒரு சாதனை இனியொரு சாதனைக்கு உபயோகமாகவும் இருக்குங்கிற கருத்தையும் அதில் நாம் பார்த்தோம். சேர்ந்தும் இருக்கும், விலகியும் இருக்கும் அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். ஏன்னு சொன்னால் சில பேருக்கு நல்ல வைராக்கியம் இருக்கும், உபரதி இருக்கும், ஆனால் ஞானத்து பக்கம் வரவே மாட்டாங்க. நான் பார்த்தோம். சில பேர் நல்ல ஜபம், தியானம், மந்திரம், பூஜைகள்லாம் அவங்கள மாதிரி பிரமாண்டமாக செய்ய முடியாது, வைராக்கியம் கூட இருக்காது. அந்த நேரத்தில் இருக்கும், விட்டு வந்தோன்னு போகத்தில் இருப்பாங்க. மந்திரவாதிகள் என்ன அவங்கள மாதிரி தவம் பண்ண முடியுமா? மந்திரவாதிகள் பார்த்தீங்கன்னா நல்லா கடுமையாக தவம் பண்ணுவான், ஆனால் இந்திரிய கட்டுப்பாடு இருக்கா? முடிஞ்சோன்னு போகத்தில் மூழ்கிடலாம். நல்ல ஜபம், லட்சக்கணக்கில் ஜபம் பண்ணுவோம், என்ன பிரயோஜனம்? சில பேர் என்னன்னா வைராக்கியமும் உபரதி ஞானத்துக்கு கொஞ்சம் இருந்து வந்திருப்பாங்க, வந்த அப்புறம் இதை ரெண்டி விட்டுருவாங்க, என்ன அப்படி சொல்லி விட்டுருவாங்க. அதுவும் கூடாது. அதனால என்ன சொன்னார்னா, 1 இருந்துச்சுன்னு சொன்னால் மற்றதும் வரும். நம்ம 3 சேர்ந்து இருக்கிறது ரொம்ப உத்தமங்கிற கருத்து பார்த்தோம். நம்ம சேர்ந்தும் இருக்கு, சில நேரம் சேராமையும் இருக்கு. அதனால இங்கே அறிமுகப்படுத்துறார். வைராக்கியம், ஞானம், உபரமம், இந்த 3 சாதனையை பற்றி சொல்ல போறார். இனி என்ன சொல்ல போறா, இந்த 3 சாதனையில வைராக்கியம்னா என்ன, உபரமம்னா என்ன, ஞானம்னா என்னங்கிறதுக்கு ஒரு நியதியை சொல்ல போறார். ஒரு நியதியை சொல்லி அந்த நியதியை அப்ளை பண்ணி அதுல இருந்ததே ஒவ்வொரு ஒரு சாதனைனா என்னங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கிற முடியுங்கிறதுக்காக அறிமுகப்படுத்துறார். அடுத்ததுல அந்த நியதியை வச்சு நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ணி இதுதான் அப்படிங்கிற தாத்பரியம் நிச்சயம் பண்ணி அந்த சாதனையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 சாதனையை விளக்குறாரு. இதுல 3 சாதனை அறிமுகம். என்ன? வைராக்கியம், உபரம, ஞானம்ங்கிற அறிமுகம். சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். உன்னோட விளக்கிட்டேன், சுலோகத்துக்கு அர்த்தம் மட்டும் பார்க்கலாம். வைராக்கிய போதோ பரமாகா, வைராக்கிய போத உபரமாகா. வைராக்கியம், போதன்னா ஞானம், உபரமாகனா உபரதிகி. நம்ம சாஸ்திரத்தில் உபரதின்னு ஒரு சாதனை படித்து பார்த்துருக்கோம். முன்னாடி எல்லாம் தத்துவ போதையிலாம் பார்த்துருக்கோம். இங்கேயும் கொஞ்சம் அது விளக்கம் பார்க்கலாம். வைராக்கியம், ஞானம், உபரதி. அடுத்தது சகாயாஸ்தே பரஸ்பரம் தே, சகாயாகா தே. தேன்னு சொன்னா இந்த 3ம் அவை, அவை அந்த 3ம் பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று சகாயாகா சகாயமாக இருக்கின்றன அல்லது துணை புரிகின்றன. ஒரு சாதனை வைராக்கியம் இருந்தா உபரமா வரும், அது 2 இருந்தா ஞானத்துக்கு தகுதி கிடைக்கும். ஞானம் இருந்தா இதை நம்ம திடமா வைராக்கியம் உபரமா பண்ண முடியும். அதனால என்ன சொன்னார்னா, இந்த 3ம் ஒன்றுக்கொன்று துணை புரிகின்றன. அடுத்தது 2வது வரி, பிராயேன, பொதுவாக. பிராயேன பொதுவாக, சக வர்த்தந்தே, சேர்ந்தே தான் இருக்கும். இந்த 3 சாதனையும் சேர்ந்தே தான் இருக்கும். பிறகு அடுத்தது வியிச்யந்தே குவச்சித்து குவச்சித்து, சில சமயங்களில். குவச்சித்து குவச்சித்துன்னா சில சமயங்களில் அல்லது சிலரிடத்தில். வியிச்யந்தே விலகியும் இருக்கும், 1 இருந்து 2 இல்லாமலும் இருக்கும். இங்கே 3 சாதனைகளை அறிமுகப்படுத்திட்டார். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சாதனை 3: வைராக்கியம், உபரதி, ஞானம். ஒரு சாதனை மிச்ச 2 சாதனைக்கு உதவி செய்யும், சார்ந்தே இருக்கும். பிறகு 3ம் பொதுவாக சேர்ந்து இருக்கும். சில இடங்கள்ல சில பேருக்கு 1 இருந்து 2 இல்லாமலும் இருக்கும். இது இந்த 3 சாதனையை பற்றிய அறிமுகம் மட்டும் இங்கே பண்ணியிருக்காரு. அடுத்ததுல ஒவ்வொரு சாதனைக்கும் ஒரு விளக்கணம், அதுக்கு என்ன பண்ண போற, ஒரு நியதியை அறிமுகப்படுத்துறாரு. 277 ஒரு நியதியை அறிமுகப்படுத்தி பிறகு சொல்ல போறாரு. அந்த நியதி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 277 கேதுஸ்வரூப காரியாணி பின்னான் ஏசாம சங்கரக யதாவதவகந்தவ்யக சாஸ்திரார்த்தம் பிரவிவிச்யதாம். கேதுஸ்வரூப காரியாணி பின்னான் ஏசாம சங்கரக
யதாவதவகந்தவ்யகம் சாஸ்திரார்த்தம் பிரவிவிச்யதாம். சென்ற சுலோகம் 3 சாதனை அறிமுகம். இங்க அந்த சாதனையை அறிந்து கொள்ள ஒரு நியதியை சொல்றார். அதுக்கு ஒரு 3 தத்துவம் சொல்றார். அந்த சாதனையை பற்றி தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நியதி. இந்த நியதியை நம்ம பொதுவாக எல்லா விஷயங்களையும் கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம். இவர் சொல்ற நியதியை எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அந்த விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்காக ஒரு நியதி சொல்றாரு இங்க. எந்த ஒரு தத்துவத்தை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கும் அல்லது எப்படி விசாரம் செய்யணுங்கிறதுக்கும் இந்த நியதி பயன்படுகிறது. விஷயத்தை தெளிவாக விளக்குறதுக்கும் பயன்படும், புரிஞ்சு கொள்றதுக்கும் பயன்படும், தெளிவாக அதை பற்றி சிந்திக்கிறதுக்கும் இந்த நியதி பயன்படும். அதற்கு 3 தத்துவத்தை சொல்லி அதை இங்கு அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கு முதல் தத்துவம் எதுன்னா, ஒரு விஷயம் இருந்தா அதுக்கு ஹேது என்ன, காரணம் என்னன்னு பார்க்கணும். ஒருத்தன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் இப்படி பேசுறான், முதல்ல அதுக்கு காரணம் என்ன. ரெண்டாவது அதனுடைய சுரூபம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, அந்த விஷயத்தினுடைய தாத்பரியம் என்ன, அந்த விஷயத்தினால் ஏற்படக்கூடிய பலன் என்ன. ஒருத்தர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், ஏன் இப்படி பேசுறான், காரணம் என்ன, அவன் என்ன விஷயத்தையும் பேசுறான், அதனுடைய சொரூபம் என்ன, அவன் பேசுறதுனால என்ன பலன் இருக்கு. புரியுதுங்களா? சாதாரண விஷயத்துல நம்ம இங்க ஞானத்துக்கு அப்ளை பண்ண போறோம், வைராக்கியத்துக்கு அப்ளை பண்ண போறோம், ஞானத்துக்கு அப்ளை பண்ண போறோம், உபரதிக்கு அப்ளை பண்ண போறோம். பொதுவாகவே இந்த 3 என்ன காரணம்ப்பா கேட்குற மாதிரி ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு என்ன காரணம், அப்புறம் அந்த பிரச்சனை தான் என்ன, அந்த பிரச்சனையினால என்ன பலன், என்ன கெடுதல் வருது, என்ன நல்லா வரப்போ யோசிக்கிறோமா இல்லைங்களா? அது மாதிரி இங்க 3 நியதி சொல்றார். கேது காரணம் என்ன, சொரூபம் அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய விளைவு காரியம் பலன் என்ன, இந்த 3ஐயும் நீ அப்ளை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ வைராக்கியம் சொல்றாருன்னா, வைராக்கியம் வருவதற்கு என்ன காரணம், வைராக்கியம் வந்துச்சுன்னா எப்படி வருது, வைராக்கியம் என்ன காரணத்தினாலும் வைராக்கியம் வருது, எதன் அடிப்படையில் அவனுக்கு வைராக்கியம் வரும், வைராக்கியம்னா என்ன, முதல்ல அதனுடைய லட்சணம் என்ன, வைராக்கியம் வந்தா அதனால என்ன பலன் கிடைக்கும். இப்படி கேதுன்னா காரணம்னு அர்த்தம், சொரூபம்னா அதனுடைய தன்மை, காரியம்னா விளைவு அல்லது பலன் அர்த்தம். இந்த 3ஐயும் அப்ளை பண்ணி அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிற முடியும், சிந்திக்க முடியும். அப்படி இந்த வைராக்கியத்துக்கு அதை அப்ளை பண்ணா வைராக்கியத்தை பற்றிய பூர்ண ஞானம் கிடைக்கும். உபரமதிக்கு அப்ளை பண்ணா உபரதியை பற்றிய தெளிவான ஞானம் கிடைக்கும். ஞானத்துக்கு அப்ளை பண்ணா ஞானத்தை பற்றிய தெளிவான ஒரு அறிவு கிடைக்கும். எதை எடுத்துக்கிட்டாலும் பொதுவா இதை வச்சு இப்படி சிந்திக்கலாம்னு சொல்றாரு. இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மண் பானை இருக்கு, பானைக்கு காரணம் என்ன, மண். சொரூபம் என்னன்னா, அது எப்படி ஷேப்ல இருக்கு, எவ்வளவு லிட்டர் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய சொரூபம். காரியம் என்ன, சமையல் பண்ணலாம், தண்ணி ஊற்றி வைக்கலாம், அதனுடைய பலன் இந்த மாதிரி இருக்கு. முக்கியமான காரியம் மண், காரணம். அதனுடைய சொரூபம் என்ன, அதனுடைய வடிவம் அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு, அதில் எத்தனை லிட்டர் கொள்ளளவு வரும் அப்படிங்கிறலாம் அதனுடைய சொரூபம். பிறகு அதனுடைய விளைவு என்னன்னா, அதில் சமையல் பண்ணலாம், இல்லை ஜலம் ஊற்றி வைக்கலாம், இப்படி அதனுடைய காரியம் அப்படி இருக்கு. அதே மாதிரி நகை இருக்கு, நகைக்கு காரணம் என்ன, தங்கம். அந்த நகை என்ன வடிவம்ங்கிறது சொரூபம். கழுத்துல போறதுன்னா அதனுடைய சொரூபம், காதுல போறதுன்னா அதனுடைய சொரூபம். நகைன்னா இந்த நகைக்கு இந்த சொரூபம் இருக்கு, இந்த நகைக்கு இந்த சொரூபம் இருக்கு. விளைவு என்ன, அது அணிவது. சங்கிலினா கழுத்துல போடுறது, வளையல்னா காதுல. அப்படி எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும், ஒரு தத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு காரணம் என்ன, அதனுடைய சொரூபம் தன்மை என்ன, அதனுடைய பலன் என்னன்னு விசாரம் பண்ணணும். சில தத்துவம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், இதை அப்ளை பண்ண வித்தியாசம் தெரிஞ்சிடும். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், வித்தியாசம் தெரிஞ்சு. ஒருத்தர் சொல்றாரு, பசு மாடுக்கு எருவு மாடுக்கு என்ன வித்தியாசம், 2 பால் தான் கொடுக்குது, 2 மாடுதேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணா, அதுக்கு பசுமாடு காரணம், இன்னொரு பசுமாடு தான் காரணம், எருமாட்டு பசுமாடு வராது. புரியுதுங்களா? இப்படி பார்க்கறது. அதே மாதிரி அதுக்கு தாடை இருக்கும், எருமாடு தாடை இருக்காது. அப்ப இதெல்லாம் சொரூபம் பார்க்கும்போது அதுக்கு சில தன்மைகள் இருக்கு. எரும மாட்டிலிருந்து எரும மாடு கண்ணுக்குட்டி தான் வரும், பசு கண்ணுக்குட்டி வராது. பசு மாட்டிலிருந்து பசு கண்ணுக்குட்டி தான் வரும். இது மந்தமா இருக்கும் சொரூபம்,
அது சுறுசுறுப்பாக இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம பிரித்து பார்க்கும்போது ரெண்டு வேற வேற மாடுப்பா அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது. ஒரே மாதிரி இருந்தால் இந்த மூணையும் அப்ளை பண்ண அது வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். விவேகத்தையும் வைராக்கியத்தையும் ஒன்றா சொல்லுவாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா. ஒரே மாதிரி தெரியும், ஒரு அப்ளை பண்ணி பார்த்தா அங்கே டிஃபரெண்ட் தெரியும் உங்களுக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மூன்றையும் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறார். ஒருத்தன் நல்லவனாக இருக்கான், ஒருத்தன் நல்லவன். அவன் எப்படிப்பா, அதுக்கு என்னப்பா காரணம்னா, வளர்ப்பு முறை, அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க, இல்லை நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்தான், நல்லவங்களோட சேர்ந்தான், அதே காரணம். அவன் நல்லவனாக இருக்கிறது காரணம் என்ன, இதெல்லாம் சொல்லலாம். அவனுடைய சொரூபம் என்ன, அவன் அன்பாக இருப்பான், அமைதியாக இருப்பான், எல்லாருக்கும் நல்லதே செய்வான். சொரூபம் விளைவன எல்லாம் அவனுக்கும் நல்லது கிடைக்கும், மற்றவங்க நல்லது கிடைக்கும். இதை கெட்டவன்னு வச்சுக்கோங்க, அவன் கெட்டவனுக்கு என்ன காரணம், சேர்க்க சரியில்லை. அப்படி விசாரித்து பார்த்தா இதுக்கு என்ன காரணம், அதனுடைய சொரூபம் என்ன, விளைவு என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் நாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த மூணை சொல்கிறார். ஏஷாம் முதல் வரியில கேதுஸ்வ ரூப காரியாணி பின்னாணி ஏஷாம், கேதுஸ்வ ரூப காரியாணி பின்னாணி ஏஷாம். கேதுன்னா காரணம், அந்த மூணையும் சொல்றார். அந்த நியதியில் என்னென்ன இருக்கு, கேது, கேதுன்னு என்ன, அதற்கு காரணம் என்ன. ஸ்வரூபம், ஸ்வரூபம்னா தன்மை, அதனுடைய சொரூபம் என்ன, தன்மை என்ன. காரியாணி, காரியானினா பலன் என்ன, விளைவு என்ன. காரணம், சொரூபம், பலன். பின்னாணி வேறுபடுகின்றதோ இவைகளுக்கு, எவைகளுக்கு இந்த மூன்றையும் அப்ளை பண்ணும்போது வேறுபடுதோ அப்ப என்ன ஆகும், வித்தியாசம் புரிஞ்சுக்கிற முடியும். அதவே சொல்றாரு, அசங்கரக பவதி. அவை அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது அவைகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவைகள் என்பதும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு வஸ்துவுக்கு காரணம், காரியம், சொரூபம் வேறுபடுகின்றனவோ அவைகள் ஒன்றுக்கொன்று, அந்த பொருள் வேற இந்த பொருள் வேற அப்படிங்கிறத வேறுபடுத்தி பார்க்க முடியும். எல்லா ஆன்மீக சாதனை ஒரே வார்த்தையில சொல்லலாம். எல்லா சாதனைகளும் ஆன்மீக சாதனை தான். பக்திக்கும் கர்மயோகத்துக்கு என்ன வித்தியாசம் பார்க்கணும்ல, ஞானத்துக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இதை அப்ளை பண்ணி பார்த்தா அதில் இந்த தன்மை இருக்குது, இதில் இந்த தன்மை இருக்குது, அதில் இன்ன பலன் இருக்குது, இதில் இன்ன பலன் இருக்குது, இது வர்றது காரணம் என்ன, அது வர்றது காரணம் என்ன, அப்படி தெளிவாக விசாரம் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில நேரம் வைராக்கியம் இருக்கும், உபரதி இருக்காது, ஞானம் இருக்கும். சரி, ஞானம் இருக்கு, இது ரெண்டு இருக்காது. அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த வைராக்கியம் விவேகமெல்லாம் கூட சாதன சதுஷ்டய சம்பத்தில் சொல்லியிருக்கு. நித்திய அனித்திய வஸ்து விவேகம் இருக்கும்போது வைராக்கியம் இருக்காது, விவேகம் இருக்கும், வைராக்கியம் இருக்காது. பார்த்துருக்கோமா இல்லையா? இது நித்தியம் அனித்தியம் தெரிஞ்சாச்சு, அப்போ அனித்திய வஸ்துவில் வைராக்கியம் வரணும். சில பேருக்கு தெரிஞ்சிருப்பான், அழகா சொல்லுவான், விவேகம் சுடுகாட்டுல எல்லாம் பேசுவான், உலகமே அனித்தியம்னு பேசுவான். அந்த விவேகம் எவ்வளோ நேரம் இருக்கு? வீட்டுக்கு வந்தோன்னு வைராக்கியமே இருக்காது, சும்மா மேலோட்டமாக இருக்கும். அங்கே வைராக்கியம் வராமல் போயிடும். ஏன் அது இது வேற அது வேறன்னு சொல்கிறாங்கன்னா, தனித்தனி விவேகம் ஒன்று இருக்கே. நம்ம விவேகம் இருந்து வைராக்கியம் இல்லாதவங்களை பார்த்துருக்கோம். அதனால தான் நம்ம சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிற ஆன்மீக சாதனையில் விவேகத்துக்கு தனி, வைராக்கியத்துக்கு தனியே சில லட்சணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால என்ன சொல்கிறான், இப்படியெல்லாம் விசாரம் செய்ய வேண்டும். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போறாருன்னா, வைராக்கியத்துக்கு சொல்ல போறார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் ஞானத்துக்கு சொல்ல போறார். அடுத்த ஸ்லோகத்தில் உபரிதி. மூணு ஸ்லோகத்தில் 3 சாதனைகளையும் தெளிவாக விளக்க போறார். இந்த அப்ளை பண்ணி விளக்க போறார். நம்ம அங்கே பார்க்க போறோம். இங்க நியதி அறிமுகம், 2வது வரி 2வது பகுதி. சாஸ்திரார்த்தம் பிறவி விச்சியதா. முதல் வரியில முதல் பகுதியில் யதாவத்து அவகந்தவ்யக. 2வது பகுதியில் சொல்றது சாஸ்திரார்த்தம் பிறவி விச்சியதான்னா, சாஸ்திரத்தின் அர்த்தத்தை தெளிவாக விசாரம் செய்ய விரும்புபவர்களால் யதாவத்து அவகந்தவ்யக, எது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திர விசாரம் பண்ணணும். இந்த 3ஐயும் அப்ளை பண்ணி எது எப்படி இருக்கோ அப்படி நீங்க புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். வைராக்கியம்னா இது, சமம்னா இது, தமம்னா இது, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து இந்த நியதியை அப்ளை பண்ணோம்னு சொன்னால் சாஸ்திரத்தின் அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார். இப்போ பக்தின்னு ஒரு சொல் இருக்கு. பக்தின்னா என்ன?
கேட்டால் தெளிவாக பக்தின்னு எல்லாரும் சொல்லுவான். பக்தின்னா என்னன்னு கேட்டால் குழப்பம் வந்துடும். பூஜை பண்ணுறது பக்தியா, ஜபம் பண்ணுறது பக்தியா, ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுங்களேன் குழப்பம் வந்துடும். எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது பக்தியா, வருதா இல்லையா? சரி, பக்தி எப்படி வந்துச்சு உனக்கு? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது தெளிவான நல்லா நம்ம இந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிற முடியும். அது வரைக்கும் அதை புரிந்து கொள்ள முடியாது. பக்தி எதிலிருந்து தோன்றுச்சு, லட்சணம் என்ன, பலன் என்ன, பக்தி சொரூபம் சொல்லும் போதெல்லாம் 4 விதமான பக்தி எல்லாம் சொல்கிறான். ஆர்த்தி, அர்த்தார்த்தின்லாம் சொல்லி சிக்ஞாசு, ஞான பக்தர்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் அதனுடைய சொரூபமாக சொல்லுவோம். எப்படி வந்துச்சு அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆர்த்தி பக்திக்கு ஒரு காரணம், அர்த்தார்த்தி பக்திக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லி அதை விளக்கும் பொழுது எல்லாத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இப்போ தவம்னு ஒன்று இருக்குது. தவம்னு இருக்கு. தவம்னா என்ன? தவம் எப்படி வந்துச்சு? தவத்துக்கு என்ன காரணம்? தவத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சில பேர் என்ன சொல்லுவோம்னா, பொதுவாக எப்பா நீ எதாவது தவ வாழ்க்கை வாழ்ப்பா, சக்ஸஸ் ஆகிடும். இது தவம் இருந்து பெத்த சொல்கிறாங்களா இல்லையா? கொஞ்சம் தபஸ் பண்ணணும்ப்பா, படிக்கிறது கூட தபஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களா இல்லையா? வள்ளுவர் திருக்குறளில் தவத்துக்கு சொல்லும்போது இந்த தவம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு லட்சணம் சொல்கிறாரு. பிறகு தவத்துக்கு எப்படி வருது, தவம்ங்கிறது ஏன் வருது அப்படிங்கும்போது ஹேது காரணம் சொல்கிறார் ஒரு இடத்துல. அந்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா வள்ளுவர் அழகாக பிரிக்கிறார். தவத்துக்கு ஹேது என்ன? வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். அதாவது தவத்தினால் வேண்டிய பயன்களை வேண்டியவாறே அடைய முடியுமாகையால் செய்வதற்குரிய தவத்தை செய்ய இல்லறத்தார்களும் முன்வரலாம்னு அங்கே இருக்கு. அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்கணும்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணும்? தவத்துக்கு காரணம் என்ன பண்ணுவோம்? தவம் பண்ண ஆரம்பிச்சு. தவத்துக்கு காரணம் என்ன? எனக்கு சித்தி வேணும்னு ஒருத்தர் விரும்புகிறாரு. அந்த சித்திக்காக என்ன பண்ணுறாரு? தவம் பண்ண ஆரம்பி. தவம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது, தவம் பண்ணால் இப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த பலனை அடைவதற்காக என்ன பண்ணுறாங்க? தவம் காரணம் சொல்கிறார். நீ எதை விரும்புகிறையோ அதை அடையலாம், தவம் பண்ண அடையலாம். வள்ளுவர் சொல்கிறாரு. அதுக்காக நீயே தவத்தை. அப்போ தவத்துக்கு காரணம் என்ன? ஒன்று லட்சியம் அடையணுங்கிறதுக்காக அந்த காரணம். அதுக்கு அதனுடைய சொரூபம் என்னன்னு சொல்கிறார். உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு ஒரு சொரூபத்தை சொல்றார். தவத்துக்கு தவம்னா என்ன? அதனுடைய தன்மை என்னன்னா, காட்டில் உட்காந்து ஒத்த காலில் நிற்கிறதா, இல்லை கண்ணை மூடி அப்படியே ஜபம் பண்ணி இருக்கிறதா, அப்படிலாம் சொல்ல அவர். தவத்துக்கு ஒரு அழகான லட்சணம் சொல்றாரு. நீ யாருக்கும் ஹிம்சப்படுத்தாத, நீ உனக்கு வர துன்பத்தை சகிச்சு பழகிக்க, உனக்கு வரக்கூடிய துன்பத்தை சகிச்சு பழகிக்க. அப்படித்தானே விரதம் இருக்கும். சாப்பிடாம நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நாமளே ஏற்படுத்தி அதை சகிச்சுக்கிறோம். மற்றவங்களுக்கு துயரம் கொடுக்காமல் இருக்கிறோம். இது லட்சணம் சொல்ற. பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வருங்கிறார். இது தவம் பண்ணேன்னா அது விளைவு என்ன? உனக்கும் நல்லது கிடைக்கும், உன் சுற்றத்தார்கள் சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது கிடைக்கும். இன்னொன்று சொல்றாரு, கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்குங்கிறார். எவனை கூட வெல்ல முடியும்பாங்க. இது தவத்தினுடைய விளைவு. வள்ளுவரே பார்த்தீங்கன்னா இதே அப்ளை பண்ணியிருக்காரு. தவத்துக்கு ஹேது என்ன, தவத்தினுடைய சொரூபம் என்ன, தவத்தினுடைய விளைவு என்ன, அது அங்கே அப்ளை பண்ணியிருக்காரு. அது என்ன பண்ணுறாரு? இங்கே இந்த 3 சாதனைக்கு இங்கே வைராக்கியத்தில் தவம் வந்துடும். வைராக்கிய சாதனையிலேயே மற்ற எல்லா சாதனையும் வந்துடும். அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த 3ஐயும் அப்ளை பண்ணி இங்கே சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்தில் வைராக்கியத்தை எடுத்துக்கிற போறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு நியதி அறிமுகம் மட்டும். இந்த முதல் வரியில 2வது வாக்கியத்துல பின்னான் ஏஷாம் அசங்கரகன் இருக்கு. அந்த ஏஷாம் அப்படிங்கிறத முதல் எடுத்துக்கிட்டா இவைகளுக்கு, இந்த சாதனைகளுக்கு முதல் வார்த்தை ஹேது, காரணம். இவைகளுக்கு காரணம், இந்த சாதனைகளுக்கெல்லாம் காரணம். ஸ்வரூபம், ஸ்வரூபம் என்ன? தன்மை, அதனுடைய ஸ்வரூபம் தன்மை. காரியாணி, இதன் விளைவு, அதனுடைய பலன். கேது சொரூபம், காரியம், விளைவு. பின்னாணி, அந்த 3 வேறுபடுவதனால் இந்த 3 சாதனைகள் ஒவ்வொன்றுக்கும் வேறுபடும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேறுபடும். காரணம் வேறுபடும், பிறகு என்னாவது சொரூபம் வேறுபடும், பலன் வேறுபடும். நீங்கள் எந்த ஒரு தத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்த 3ஐயும் அப்ளை பண்ணும்போது அந்த தத்துவத்துக்கு இந்த தத்துவத்துக்கு இந்த 3மே வேறுபட்டு இருக்கும். இந்த தத்துவத்துக்கு ஒரு 3 ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு தத்துவத்துக்கு இந்த 3 வேற மாதிரி இருக்கும். இப்படி ஒன்றுக்கொன்று வேறுபடுவதால்
அது அசங்கரக, வேறுபடுவதால். அசங்கரகன்னா அவைகள் இரண்டும் ஒன்றல்ல, ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன. இவைகள் வேறுபடுவதால் அவைகள் ஒன்றுக்கொன்று வேறுபடுகின்றன. எவைகள் வேறுபடுவதால்? இந்த சாதனைகள் ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு வேறுபடுறதுனால அந்த விஷயம் வேற, இந்த விஷயம் வேற. இது முதல் வரி. ரெண்டாவது வரி யதாவத கந்தவ்யக சாஸ்திரார்த்தம். சாஸ்திரார்த்தம்னா சாஸ்திரத்தின் அர்த்தத்தை, ஆகையால் சேர்த்துக்கணும். ஆகையால் சாஸ்திரத்தின் அர்த்தத்தை பிறவி விச்சியதா தெளிவாக விசாரம் செய்ய விரும்புபவர்களால். பிறவி விச்சியதான்னா ஒரு சாஸ்திரத்தை பற்றி தெளிவாக நீ விசாரம் செய்ய விரும்பினேன்னு சொன்னா விரும்புபவர்களால் யதாவத்து அவகந்தவ்யக, எது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே அவகந்தவிய புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி எடுத்து பண்ணுனா சாஸ்திரத்தின் அர்த்தத்தை அதில் என்ன எப்படி இருக்கோ அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். அதாவது சென்ற ஸ்லோகத்தில் 3 சாதனையை சொன்னார். வைராக்கியம், ஞானம், உபரமகன் 3 சாதனை சொன்னார். அந்த 3 சாதனைகளை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள இந்த நியதியை சொல்றார். இந்த நியதி என்ன? கேது காரணம், அடுத்து சொரூபம் தன்மை, அடுத்து காரியம் விளைவு அல்லது பலன். இந்த 3ஐயும் அப்ளை பண்ணி அதை பற்றிய தெளிவாக நீ விசாரம் செய்து அந்த தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்துல வைராக்கியத்தை சொல்ல போறார். தோஷ திருஷ்டிர் ஜிகாசாச்சம் புனர்போகேஸ்வதீனதாம் அசாதாரணஹேத்வாத்யாம் வைராக்கியஸ்ய த்ரயோப்யமீம். தோஷ திருஷ்டிர் ஜிகாசாச்சம் புனர்போகேஸ்வதீனதாம் அசாதாரணஹேத்வாத்யாம் வைராக்கியஸ்ய த்ரயோ அப்யமீம். 3 சாதனைகளை சொல்லி அதுக்கு ஒரு நியதியில் 3 தத்துவத்தை சொல்லி இங்கே அதில் ஒரு சாதனை எடுத்து அந்த தத்துவத்தை அப்ளை பண்ணி விளக்கப் போறார். இங்கே வைராக்கியம் என்ற சாதனைக்கு இந்த 3 தத்துவத்தை அப்ளை பண்ண போறார். வைராக்கியத்துக்கு கேது காரணம் என்ன, வைராக்கிய சொரூபம் அதனுடைய தன்மை என்ன, வைராக்கியத்தினுடைய காரியம் அதாவது வைராக்கியத்தின் விளைவு அல்லது பலன் என்ன அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதை பற்றிய தெளிவான விசாரம் சொல்ல போறார். இது வைராக்கியங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான சாதனை. அதனால இந்த வைராக்கியத்துக்கு காரணம் என்ன, வைராக்கியம் எப்படி ஒருவனுக்கு உருவாகும், அவன் உருவாக வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும், வைராக்கியம் உருவான அவனுக்கு அது என்ன காரணத்தினால அவனுக்கு உருவாகும் சொன்னா முதல் வரியிலே முதல் வாக்கியம் தோஷ திருஷ்டிகி அப்படிங்கிறார். ஒரு பொருளினுடைய தோஷத்தை பார்ப்பதால் வைராக்கியம் உருவாகும். ஒரு பொருள் இருக்க குறையெல்லாம் பார்த்துட்டான அந்த பொருளை விரும்புவான். அவன் அங்க இருக்க தோஷத்தெல்லாம் பார்த்துட்டான்னா அதுல என்ன பண்ணுவான், அதுல இருந்து விலகி இருக்கும். வைராக்கியம் நம்மளுக்கு அந்த பொருள்ல வரலன்னு சொன்னா அதுல நம்ம என்னத்தை பார்க்குறோம், தோஷத்தை பார்க்கல, சுகத்தை பார்க்குறோம்னு அர்த்தம். ஒரு பொருளை வைராக்கியம் வரலன்னா அந்த பொருள்ல வரக்கூடிய குணங்கள், அதனால வரக்கூடிய இன்பத்தை மட்டும் பார்க்குறோம், துன்பத்தை பார்ப்பது இல்லை. அப்ப இன்பத்தை மட்டும் பார்த்தா அந்த பொருளை விட்டு விலகி இருப்போமா, அந்த பொருள் வேணாம்னு சொல்லுவோமா, அது மேல பற்றும் ஜாஸ்தியா வந்துடும். ஒரு பொருள் நாம விலகி இருக்கணும்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய தோஷத்தை பார்க்கணும். மதுவுக்கு அடிமையா இருக்காங்க, மது அருந்துவது உடல்நலத்திற்கு கேடுலாம் போட்டிருக்கோம். ஆனா அவனுக்கு என்ன தோஷத்தெல்லாம் பார்க்க தெரியறது இல்லை. அதுல தோஷத்தை பார்க்க தெரியாத என்ன பண்றான், அதுக்கு அடிமையாயிடுறான். தோஷ திருஷ்டிகி அப்படிங்கிறார். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் இந்த உலகத்துல அதுல ஒரு நல்லதும் இருக்கும் ஒரு கெட்டதும் இருக்கும். நம்மளுக்கு அதுல பற்று நம்ம இந்த பொருளை பயன்படுத்தாம இருக்க முடியாது, நல்லதுக்கு பயன்படுத்துவோம். ஆனா அதுல பற்று வராம இருக்கணும்னு சொன்னா, அதுல இருந்து நம்மளுக்கு வைராக்கியம் வரணும்னு சொன்னா, அது இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கணும்னா தோஷத்தை கவனிச்சு பழகணும். நிச்சயம் கட்டாயம் இருக்கும்.
ஒரு பொருள்ல இன்பம் எப்படி இருக்கோ அதே மாதிரி துன்பமும் இருக்கும். நெருப்பு பிறகு சொரூபம். நெருப்பின் சொரூபம் என்ன? உஷ்ணம் பிரகாசம் சொல்லுவோம். அது மாதிரி அடுத்தது அதனுடைய சொரூபம் என்னன்னா சிகாசா. சிகாச திருப்பி விளக்கம் முதல் சுருக்கமாக சொல்றேன், பிறகு விரிவா விளக்கம் பார்ப்போம். ரெண்டாவது வார்த்தை சிகாசாங்கிறார், விட்டுவிட வேண்டும் என்ற ஆசை. வைராக்கியமான ஆசை தான், வைராக்கியமே ஆசையை விடுறது. இங்க என்ன சொல்றாரு? விட்டுவிட வேண்டும் என்ற ஆசைங்கிறார். என்ன ஆசையா? இதை வைராக்கியத்தினுடைய சொரூபம் என்ன? அதை விட்டுவிட வேண்டும், எனக்கு தேவையில்லை, அது எனக்கு வேண்டாம் என்ற ஆசை அப்படிங்கிறார். வேண்டும் வேண்டும் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும் அப்படிலாம் கேட்குறோம்ல, அதுவும் வேண்டும் தான். ஆனா என்ன வேண்டும்? பிறவாமை வேண்டும் அப்படி சொல்றது மாதிரி இவர் வள்ளலார் பாடல், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், பொய்மை பேசா திருக்க வேண்டும், அப்படி ஒவ்வொன்றும் அடிக்கிட்டு போவார். அதுவும் வேண்டும் தான் இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்? இதெல்லாம் எனக்கு வேணாங்கிற அர்த்தத்தில் அது வர போறாங்க. அது மாதிரி ஒரு பொருள் வேணுங்கிற ஆசை பொதுவா, இங்க வேண்டாம்ங்கிற ஆசை, ரெண்டு ஆசை தான். இது வேண்டாம்ங்கிற ஆசை, இதுவும் ஒரு விதமான ஆசை தான். இந்த வேண்டாம்ங்கிற ஆசை தான் வைராக்கியத்தினுடைய சுரூபம். விளக்கம் பார்க்க போறோம். சுருக்கமா அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்றேன், விரிவா பார்ப்போம். சரி, இந்த வைராக்கியம் வேண்டாம்ங்கிற அந்த விருப்பம் வந்துருச்சுன்னு சொன்னா அதனால என்ன பலன் சொன்னா அதை சொல்றார். முதல் வரியில கடைசி வார்த்தை, புனக போகேஷு அதீனதா, போகத்தில் அடிமைப்படாமல் இருத்தல். எந்த ஒரு சுகத்திலையும் நம்ம அடிமையாக மாட்டோம். அதுல இருந்து நம்ம அப்படியே அடிமையாகி அது இருந்தா தான், இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையே இல்லைன்ற பாருங்க, அந்த அடிமைத்தனம் நம்மை விட்டு போய்விடும். கட்டாயம் வேண்டும், அது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படி என்ற நிலை இருக்காது. வைராக்கியத்தின் பலன் என்ன? அது கட்டாயம் எனக்கு வந்துதான் ஆக வேண்டும், அது இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற அந்த அடிமைத்தனம் நம் மனதை விட்டு நீங்கிவிடும். வைராக்கியம் இல்லைன்னு சொன்னா அந்த பொருள் இல்லாட்டி அப்படியே நொடிஞ்சு போயிடுவான். எனக்கு எவ்வளவு கஷ்டமா, அது வந்தாதே அவனுக்கு நிம்மதியா இருக்கும். அது வர்றது வரைக்கும் நிம்மதியே போயிடும், கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கிடப்பான். அப்படி அந்த பொருளுக்காக அடிமைப்படும் தன்மை, விடுதலை கிடைக்கும். வைராக்கியத்தினுடைய பலன் என்ன? அனைத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும். இதெல்லாம் என்னன்னா, இந்த மூணும் வைராக்கியத்துக்கு நிறைய காரணம் இருக்கு. வைராக்கியத்துக்கு நிறைய அதனுடைய சொரூபமெல்லாம் சொல்லலாம், அதே மாதிரி நிறைய பலன் சொல்லலாம். இங்க என்ன சொல்ல, இதெல்லாம் அசாதாரணமான முக்கியமான இந்த மூணும் இங்க சொல்றது முக்கியமானது. இன்னும் எக்ஸ்ட்ரா அதுக்கெல்லாம் இருக்கு, ஆனா இங்க என்ன சொல்றாரு? இதுதான் முக்கியமானதுன்னு சொல்லி ரெண்டாவது வரி முதல் வார்த்தையில சொல்றாரு பாருங்க, அசாதாரண கேத்வாத்யாகா, இவைகளெல்லாம் அசாதாரணமான கேது சொரூப காரியம். அசாதாரணம் குறிப்பாக முக்கியமாக உள்ள கேது சொரூபம் காரியம். இங்க மூணு சொல்லிட்டாரு. தோஷ திருஷ்டி சொன்னாரு, அது என்னது? கேது. பிறகு சிகாசா, விட்டுவிட வேண்டும் என்ற விருப்பம். பலன் என்ன? அடிமையாகாம இருத்தல். புனக போகேசு அதீனத்தான்னு சொல்லிட்டார். இந்த மூன்றும் இந்த வைராக்கியத்துக்கு சொல்லப்பட்ட அந்த நியதியில முக்கியமான நியதி. இந்த மூணு என்னது? வேற நியதி இருக்கு, ஆனா அதெல்லாம் செகண்டரி. இதுதான் பொதுவான நியதி, முக்கியமான நியதி. வைராக்கிய அபி அமி திரையகன்றார். வைராக்கியத்திற்கு இந்த முன் சொல்லப்பட்ட இந்த மூன்றும் குறிப்பாக உள்ள கேது சொரூப காரியம், கேத்வாத்தியான கேது முதலியவைகள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப நம்ம ஒவ்வொன்றா திருப்பி எடுத்து பார்க்கணும். இதெல்லாம் இந்த தோஷ திருஷ்டி, சிகாசா, போகேஷு, அதீனதான இந்த மூன்றும் குறிப்பாக உள்ள தனித்தன்மையான நியதிகள் சொல்றாரு. பல நியதி சொல்லலாம், ஆனா இது முக்கியமான நியதி, குறிப்பான நியதிங்கிற கருத்தை சொல்றாரு. எப்படின்னு பார்க்கலாம். இப்ப பானைக்கு காரணம் கேது என்ன? களிமண். களிமண் தான் அது அசாதாரணமான முக்கியமான குறிப்பாக உள்ள காரணம், குறிப்பா அதே நியதி. ஆனா பல காரணம் இருக்கு. ஆகாசம் கூட ஒரு காரணம் தான். ஆகாசம் இல்லாட்டி பானை செய்ய முடியுமா? ஸ்பேஸ் இல்லாட்டி செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஆகாசம் பொதுவா எல்லாத்துக்குமே காரணமாவார், எல்லாத்துக்கும் ஆகாசம் காரணம். ஆனா இங்க அது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. பானைக்கு முக்கியமான காரணம் என்ன? மண்ணு. தர்க்கத்துல ஒண்ணு சொல்லுவாங்களாம், பானை செய்யறதுக்கு கழுதையெல்லாம் மண்ணை கொண்டு வந்தாராம்.
அதனால பானை செய்வதற்கு கழுதையும் ஒரு காரணம். அது முக்கியமான காரணம் சொல்ல முடியுமா? பானை இல்லாட்டி சுமந்துட்டு வந்துடலாம், வேற எதுலையா கொண்டு வரலாம். தர்க்கத்துல பானைக்கு கழுதை ஒரு காரணம் அப்படின்னு சொல்றது உண்டு. சில அந்த கழுதை வந்து பக்கத்துல நின்றுக்கிட்டு இருக்குமா, கொய்யவன் செஞ்சுக்கிட்டு இருப்பானா, அந்த கழுதை இருக்கிறதுனாலதான் பானை வந்திருக்குன்னு ஒரு சின்ன பையன் நினைச்சானா. இப்படியெல்லாம் ஒரு தர்க்கத்துல இப்படியெல்லாம் வாதம் பண்றது இருக்கு. இதெல்லாம் புத்தியை தீட்டுறதுக்காக சொல்றது. அப்ப கழுதை வந்து முக்கியமான காரணம் இல்ல, கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்துறது. அது இல்லாட்டி வேற எதை கொண்டு வர முடியும். ஆனா பானை இல்லாட்டி மண் இல்லாட்டி பானையே வராது. அப்ப அசாதாரணமான முக்கியமான காரணம். அப்படி வைராக்கியத்துக்கு இங்க சொன்னது இந்த தோஷ திருஷ்டிங்கிறது முக்கியமான காரணம். வேற காரணமும் சொல்லலாம், ஆனா அந்த தோஷ திருஷ்டி முக்கியமான காரணம். அதே மாதிரி இந்த வேண்டாம் என்ற ஆசை வந்து வேற லட்சணமும் சொல்லலாம், வைராக்கியத்துக்கு இருக்கு. இங்க முக்கியம் எல்லாத்தையும் பார்க்க போறோம். முக்கியமான லட்சணம் என்ன? வேண்டாம் என்ற ஆசை தான் அதனுடைய லட்சணம், சொரூபம். பலன் வந்து அடிமைப்படாமல் இருத்தல். வேற பலன்லாம் நிறைய உண்டு, சித்திகள் கூட கிடைக்குது நிறைய பேருக்கு, புரியுதுங்களா? ஆனா முக்கியமான பலன் இதுதான் சொல்லி இந்த ஹேது சொரூபம் பலனை சொல்றாரு. சுருக்கமா சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா பிறகு விளக்க போறார். நம்ம இதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஏன் பார்க்கணும்னா இந்த சாதன சௌஷ்டிய சம்பத்தில சாதனைகள்லாம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா சமத்துக்கும் தமத்துக்கும் அது இந்திரிய கட்டுப்பாடு, இது மனக்கட்டுப்பாடு, இப்படியே வரும். பிறகு என்ன உபரமா எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி கண்ட்ரோல் பண்ற மாதிரி போகும். வைராக்கியம் எல்லாம் பார்த்தா பிரிச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியும். அதற்காக இந்த முக்கியமானதை பண்ணணுங்கிறார். ஒரு மனுஷன் வந்து சாதாரணமாக இருக்கான், இப்போ ரொம்ப ஆடுறான், ஆட்டமாக ஆடுறான். நான் நடக்கிற ஒரு அரசியலில் ஒருத்தர் பெரிய ஆளாயிட்டார், என்ன பண்ணுவார்? அதிகாரத்தெல்லாம் பயன்படுத்தி ஆட்டமாக ஆடுவார். அப்போ ரொம்ப ஆடுறான், முன்னாடி இப்படி இல்லை, இப்போ அதிகமாக ஆடுறான். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ண சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி இவ்வளோ பணம் இல்லை, இப்போ பணம் வந்துருச்சு. முன்னாடி பதவி இல்லை, இப்போ பதவி வந்துருச்சு. அப்போ ஆட்டத்துக்கு காரணம் என்ன? இந்த பணம், பதவி. சரி, அது எப்படியெல்லாம் ஆடுறேன்? சொரூபம் எப்படின்னா பந்தா, ஆடம்பரம், என்ன புரியுதுங்களா? பிறகு அதிகாரம், அப்படி தோரணையை காமிக்கிறது. இதெல்லாம் வந்து என்னன்னா பணத்தையும் பதவியும் தவறா பயன்படுத்துறதெல்லாம் அந்த ஆட்டத்தினுடைய சொரூபமா இருக்கும். பலன் என்ன? மற்றவங்களும் கெடுதல் பண்ணுவான், அவனுக்கும் அவனை எரியாம கெடுதல் பண்ணிக்கிட்டு இருப்பான், பாபத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி இந்த மூணையை நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னா முதல்ல வைராக்கியத்தை ஒவ்வொன்றா விளக்கம் பிரிச்சு தனியா பார்ப்போம். இங்க தோஷ திருஷ்டி சொல்லியிருக்காரு. வைராக்கியத்துக்கு என்ன காரணம்? தோஷ திருஷ்டி. வைராக்கியம் வரணும், வைராக்கியம் வரணும் அப்படின்னு எல்லாம் ஆன்மீகத்துக்கு வந்தோன்னு வைராக்கியம் இருக்கணும்ப்பா, அதே முதல் சாதனை அப்படிலாம் சொல்றது உண்டு. அதுக்கு ஹேது, அது என்ன வைராக்கியம் வர காரணம் என்னங்கிற அறிவு இருக்கணும் நம்மளுக்கு. அந்த அறிவு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த விவேகம் இருக்கணும். வைராக்கியம் எப்படி நாம நடந்துக்கிட்டா வரும், எப்படி ஆராய்ச்சி பண்ணா நம்மளுக்கு வைராக்கியம் வருங்கிற விவேகம் வேண்டும். அதுக்கு தான் என்ன சொல்றாரு? ஒரு பொருளின் தோஷத்தை பார்க்கின்ற அறிவு, தோஷ திருஷ்டிகி. இந்த வைராக்கியத்திற்கு விதையே என்னன்னு சொன்னா இந்த தோஷ திருஷ்டி. இந்த காரணத்தையும் சொரூபத்தையும் இந்த வைராக்கியத்தில் சேர்த்து பார்த்தா கொஞ்சம் நல்லா விளங்கும். அந்த சொரூபமும் கேதுவும் ஒன்னாத்தான் வரும், அதனால சேர்த்து பார்க்கலாம். சொரூபம் என்ன? போகத்திலும் போக சாதனையிலும் அதை விட வேண்டும் என்ற எண்ணம். இந்த போகம் எனக்கு வேண்டாம், இந்த சுகம் எனக்கு வேண்டாம், அந்த சுகமான பொருளும் எனக்கு வேண்டாம் என்ற இச்சை, இது அதனுடைய சொரூபம். அது பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், வீடா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது இருந்ததுன்னா பொதுவா அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்தாலே நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிடும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளந்தர், வள்ளுவரே சொல்லியிருக்கார். நீ பொருள் வேண்டான்னு எவ்வளவு விலகி இருக்கியோ அதுல இருந்து உனக்கு வர துன்பம் எல்லாம் போயிருக்கிறார். இதுக்கு தோஷ திருஷ்டி முக்கியம். இன்பத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் விலகி இருக்கவே முடியாது, அதை நாடித்தான் ஓடுவோம். நசிகேதன் வந்து யமதர்மராஜா சொல்றார், உனக்கு இவ்வளவு இன்பம் தரக்கூடிய பொருளை தர்றேங்கிறார். என்ன சொல்றாரு?
உனக்கு ராஜ்யம் தர்றேன், சுகம் தர்றேன், உனக்கு வைரம் வைடூரியம் தர்றேன், உனக்கு அதை தர்றேன் இதை தர்றேன்னு சொல்லி சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறேன், அவையெல்லாம் அனித்தியம்ங்கிறான். அவங்க தோஷத்தை சொல்கிறான், எல்லாமே அனித்தியங்கிற தோஷத்தை சொல்கிறான். இருக்கிற வரைக்கும் இருக்குப்பா அப்புறம் போயிருங்கிறான். உனக்கே பதவி நித்தியம் கிடையாது. யாருக்கு? யம தர்மராஜாவுக்கே. ஏன்னா இந்த இவருக்கு பதவி முடிஞ்சுன்னா அடுத்த யம தர்மராஜா வருவார். தோஷத்தை சொல்கிறான் அவன். அது மட்டும் இல்லை, இவைகள்லாம் இந்திரியங்களை பலவீனப்படுத்துங்கிறான். அவர் கொடுக்கிற போது நசிகேதன் என்ன சொல்றான்னா, அந்த தோஷ திருஷ்டி சொல்றான். சொல்றாருல, 1000 வருஷம் உனக்கு ஆயுள் கொடுக்குறேன்னு வச்சுக்க, உனக்கு நீண்ட ஆயுளை தரேன்னு சொல்றாரு. சரி, 1 கோடி வருஷம் கொடுத்து அது பிறகு என்ன செய்யறதுப்பா? அது பிறகு இறந்தான் ஆகணும், அந்த மரணத்தை பத்தி சொல்லுன்னு கேட்கறான். ஏன்னா இவன் கேட்கறது என்ன, இறந்த பின்பு நான் இருப்பனா இருக்க மாட்டேனா மரணத்தினுடைய ரகசியத்தை கேட்கறான். இவர் நீண்ட ஆயுளை கொடுத்தா இறக்காம இருப்பானா? இறந்த பிறகு என்னன்னு சொல்லி எத்தனை கோயில் கொடுத்தாலும், எத்தனை நீ இந்திர பதவிக்கே ஆயுள் உண்டு, உனக்கே ஆயுள் உண்டு, பிரம்மாவுக்கு ஆயுள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு அப்ப அந்த அனித்தியத்துவத்தை என்ன பண்றான் நசிகேதன் குறிப்பிடுகின்றான். அது மட்டும் இல்ல, அவன் இன்னொரு கருத்து சொல்றான், இந்த சுகமெல்லாம் இந்திரியங்களை பலவீனப்படுத்துபவைகளாக இருக்கின்றனங்கிற தோஷ திருஷ்டியும் சொல்றான். அது மாதிரி உலகில் உள்ள பொருள்கள் எவ்வளவு இன்பத்தை கொடுத்தாலும் அவற்றில் துன்பம் தரக்கூடிய தோஷமும் இருக்கிறது. அதை ஆராய்ந்தால் அதில் உள்ள பற்று குறையும். இருக்கு, பயன்படுத்துறான், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதுக்கு மேல அட்டாச்மெண்ட்டு. எந்த விஷயத்த நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. காரு வாங்குறோம், புது காரு, சந்தோஷமா தான் இருக்கு, அப்படியே இருக்கா, ரிப்பேரே வராம இருக்கா. அது புது கார் வாங்கி உடனே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? அவ்வளோ ஒரு கஷ்டம். அதுவும் புதுசா 1 கோடி 2 கோடிக்கெல்லாம் கார் வாங்கி ஒரு கோடு விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? காட்டுல கோடு விழுந்தது மாதிரி ஆயிரும். யாராவது ஒருத்தன் கிராச் பண்ணிட்டான், அவ்வளவு வந்துருது நம்மளுக்கு. இருக்கும். அந்த தோஷத்தை பார்த்து என்ன பண்ணுவான்? துக்கப்பட மாட்டான். அந்த தோஷ திருஷ்டி என்ன ஆகும்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த பற்றை நீக்கிறோம், வைராக்கியம் வருவதற்கு காரணமாகும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த தோஷத்தை பற்றிய விவேகமெல்லாம் இருக்கு, இல்லை அறிவெல்லாம் இருக்கு, தோஷமெல்லாம் தெரியுது, அந்த தோஷத்தை பற்றி அறிவெல்லாம் இருக்கு, ஆனால் வைராக்கியம் வரமாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு தடவை பார்த்தா 10 தோஷத்தை மீண்டும் மீண்டும் பாருங்கிறார். தோஷத்தை என்ன பண்ணுமா, உனக்கு அந்த பொருள்ல இருந்து வைராக்கியம் வரணும்னு சொன்னா அந்த தோஷத்தை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும். அணுதர்சனம்ங்கிறார். இங்க அந்த வார்த்தையை சொல்லல, நாம சொல்ற அணுதர்சனம் என்ன, மீண்டும் மீண்டும் அதை தோஷத்தை பார்த்தல். இங்க தோஷ தர்சனம் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்றதுல அணுதர்சனம் சேர்த்துக்கிறோம். விளக்காசிரியர்கள் சொல்லும் போது அணுதர்சனம் வேண்டும், மீண்டும் மீண்டும் அந்த தோஷத்தை சிந்தித்தால் அந்த பொருள் வேண்டாம் என்ற அந்த சொரூபம், அந்த வைராக்கிய சொரூபம் நம்மளுக்கு வரும், வைராக்கியம் வரும். வைராக்கியம் ஹேது என்ன, தோஷ திருஷ்டி அணுதர்சனம். ஒரு பொருள் போகத்தை கொடுக்கும்னா அந்த பொருள்ல ரோகமும் வரும், சோகமும் வரும். பார்க்கணும், ரோகமும் வரும், சோகமும் வரும். அப்படி அணுதர்சனம் மிக மிக முக்கியம். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, விவேகம்ங்கிறது அந்த தோஷத்தை பார்ப்பது காய், இது காய் மாதிரி விவேகம்ங்கிறது, அது பழுத்தா வைராக்கியம். அந்த தோஷ தரிசனம் காய் மாதிரி, அது நல்லா பழுத்துருச்சுன்னு என்ன ஆகிறான், வைராக்கியமாக மாறிவிடும். விவேகம் காய் அவஸ்தை, இந்த தோஷ தரிசனம் காய் அவஸ்தை, வைராக்கியம் பழ அவஸ்தை. அது காய் பழுத்தது. விவேகம் பழுக்க வேண்டும் என்றால், பழுத்து வைராக்கியமாக வார வேண்டும் என்றால் தோஷ தரிசனத்துடன் அணுதர்சனமும் வேண்டும். மீண்டும் மீண்டும் அந்த தோஷ தரிசனத்தை சிந்திக்க வேண்டும். இங்க தோஷ தரிசனத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காரு, அணுதர்சனம் சொல்லலை. விளக்கம் சொல்லும்போது பார்க்குறாங்க. பிறகு வைராக்கிய சொரூபம் என்ன, சிகாசா. இது வேண்டாம் என்ற ஆசைன்னு பார்த்தோம். எதுல வேண்டாம்ங்கிற ஆசைன்னா, அனுபவித்த, பார்த்த, கேட்ட அனைத்திலும் இது வேண்டாம் என்ற ஆசை. சிலதுல அனுபவிச்சிருப்போம், அந்த அனுபவிச்சதுல தோஷம் தெரிஞ்சிருக்கும். சிலது அனுபவிச்சிருக்க மாட்டோம், சுகத்தை மட்டும் அப்படியே கேட்டிருப்போம். சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கத்துல அப்படி வாய்ஸ் இளமையாவே இருக்கலாம், அங்க அவ்வளவு சுகத்தை அனுபவிக்கலாம், எல்லா சுகமும் அங்க கிடைக்கும்.
கரண்ட் கட்டே ஆகாது அங்கே எல்லாம் இப்படியெல்லாம் நம்ம எல்லாம் சொல்லி என்ன பண்ணுவோம், கேட்டு பண்ணியிருப்போம். அப்போ அதில் என்ன பண்ணிட்டான், சுகத்தை கேட்டுட்டான், தோஷத்தை பார்க்கணும். அங்கே போனால் திரும்பி வரணும்ப்பா, இங்கே இருந்தாலும் அடுத்த ஜென்மத்துக்கு உனக்கு கேரண்டி உண்டு, அங்கே அடுத்த ஜென்மம் என்னன்னு கேரண்டியே இல்லை. தோஷம் இருக்கு, அங்கேயும் அரக்கன் வருவான், அசுரல் வந்து கொடுமைப்படுத்துவான், பார்க்கணும்ல. அது கேட்டது, கேட்டதிலும் பார்த்ததிலும் அனுபவித்ததிலும் இது எனக்கு, இதில் உள்ள தோஷத்தை பார்த்து இது எனக்கு வேண்டாம் என்ற விருப்பம் வைராக்கியத்தினுடைய சொரூபம், சிகாசா தன்மை. தோஷத்தை பார்க்கறது. இன்பத்தை கொடுக்கும் பொருள்களில் விருப்பம் இன்மை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, துன்பத்தை கொடுக்குற பொருள்ல வைராக்கியம் இருக்கும். அது எப்பயுமே இருக்குமே. எனக்கு பாம்பு தேளெல்லாம் வேணும்னு சொல்லுவோமா? அது ஏற்கனவே இயல்பா வைராக்கியம் இருக்கு. எது எனக்கு இன்பத்தை கொடுக்கிற பொருள்களாக இருக்கிறதோ, அனுபவித்ததாக இருக்கிறதோ, அல்லது அனுபவிக்காமல் கேட்டதாக இருக்கிறதோ, அவைகளில் இருக்கக்கூடிய தோஷத்தை பார்ப்பது கேது. அதனுடைய சொரூபம் என்னன்னு சொன்னா, அதிலிருந்து விலகி இருப்பது, கேட்டதிலும் பார்த்ததிலும் வேண்டாம் என்ற விருப்பம். இது வந்து மனசுல இருக்கக்கூடிய ஒரு பாவனை, செயல் கிடையாது. இந்த வைராக்கியம்ங்கிறது ஒரு செயல் கிடையாது. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லலாம். நான் வைராக்கியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல. இது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாவனை, செயல் அல்ல. மனதில் போகத்தை கொடுக்கின்ற பொருள்களில் விருப்பமின்மை என்ற மனப்பக்குவம். அது இகலோக பொருளாகவோ பரலோக பொருளாகவோ இருக்கலாம், பார்த்ததாகவோ பார்க்காமல் கேட்டதாகவோ இருக்கலாம். அதில் உள்ள தோஷத்தை பார்த்து இது வேண்டாம், எனக்கு தேவையில்லை என்ற எண்ணம் வருவது வைராக்கிய சொரூபம், வைராக்கியத்தினுடைய தன்மை. இது வைராக்கிய சொரூபம். அடுத்தது வைராக்கிய பலன், வைராக்கிய காரியம். போகேசு பார்த்துருக்கோம், போகேசு அதீனதா, போகத்திற்கு அடிமையாகாமல் இருத்தல். வைராக்கிய பலன் என்ன? எனக்கு கட்டாயம் இது வேணும்னு அடிமையாகாமல் இருத்தல். நம்ம ஏதாவது ஒன்று காஃபி டீ கூட பாருங்க, குடிச்சு பழகிட்டோம், என்ன பண்றது, அடிமையாயிரும். அது இல்லாட்டி நம்மளால இருக்க கஷ்டமாயிரும். அது இருக்கா இல்லையா? தேவை இருக்கு. ஆனா என்னென்ன சில நேரம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு பைத்தியம் பிடிச்சிடும், சில பேருக்கு அந்த வைராக்கியம் இல்லாதவங்களுக்கு சாதாரண அந்த சாதனையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அந்த பழக்க தோஷத்துல. ஆனா பெரிய துக்கம் வராது. ஆனா மற்றவங்களுக்கு என்ன, அடிமையாயிரும். அது இல்லாட்டி பைத்தியம் பிடிச்சது மாதிரி ஆயிரும். எனக்கு இந்த சன்னியாச தீட்சை வாங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், எதுக்கு ஒருத்தர் கிடல் பண்ணும்போது எதுக்கு சன்னியாச தீட்சை, சன்னியாசம் எடுக்குன்னு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா மற்ற சன்னியாசிகள் கேட்பாங்க, எல்லாம் கடமையெல்லாம் முடிஞ்சு எடுத்துக்கலாம், எதுக்கு சன்னியாசம்னு கேட்டேன். சுதந்திரமா இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் கிண்டலா சொன்னேன், சொல்லியிருக்கேன், நான் எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் சாப்பிடுவேன், டீ வேணா டீ கடையில் கூட டீ சாப்பிடுவேன். நீங்கள் சன்னியாசம் வாங்கிட்டு அங்கே போய் கூச்சப்போ அங்கே போய் போகக்கூடாதும்பீங்க, அது சாப்பிடக்கூடாதும்பீங்க, அது சுதந்திரமா இது சுதந்திரமான்னு சொன்னேன். புரியுதுங்களா? அப்போ இதான சுதந்திரமா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு சாமி ஒரு நாள் குருவான சாமி சொன்னார், நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்ட்டு, டீ எங்கே வேணாலும் சாப்பிட்லாங்கிற சுதந்திரமா, எனக்கு டீயே வேணாங்கிற சுதந்திரமானு கேட்டேன். எனக்கு டீயே தேவையில்லைப்பாங்கிறது ஃப்ரீடமா, டீ எங்கே வேணாலும் சாப்பிட்லாம், டீ எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாங்கிற ஃப்ரீடமானு கேட்டார். எப்படி பாருங்க, யோசிச்சு பாருங்க. டீயே வேணான்னு ஒதுக்கிட்டா அது மாதிரி சுதந்திரம் எதுவுமே இல்லை, அடிமை இல்லையே. அப்ப அடிமைய பலன் என்ன? வைராக்கியத்தின் அடிமையாகாமல் இருத்தல். அதனுடைய முக்கிய பலன் மனசாந்தி. அது இருக்கோ இல்லையோ அமைதி இருக்கு, இல்லாட்டி என்னங்க அது வேணும் வேணும்னு துடிக்கும் மனசு. அந்த சாந்தி வர முக்கிய பலன் உபரமகன்னு அடுத்த சாதனை பார்க்க போறோம். அதுக்கு பேர் என்ன? சாந்தி. இந்த வைராக்கியத்தினுடைய பலனா அந்த சாதனையும் வரும். அதே ஆரம்பத்தில் பார்த்தோம், ஒன்னோட ஒன்று சார்ந்து இருக்குன்னு பார்த்தோம். இந்த மன சஞ்சலப்படுறது, மனம் வெளியே போடுறது, தியானம் பண்ண முடியாமல் இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா இந்த வைராக்கியம் இல்லாதது. வைராக்கிய பலன் என்ன ஆகும்? மன சாந்தி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். இதெல்லாம் வைராக்கியத்தினுடைய காரியம். இந்த உபரதி, சமம், தமம் எல்லாம் வருவதற்கு, தியானம் பண்றதற்கு
இதெல்லாம் வைராக்கியம் பயன்படும். பிறகு இனி ஒரு முக்கியமான பலன் என்னன்னா, வைராக்கியத்துல ஒரு பெரிய சுகம் இருக்கு. சாந்தோக்கிய ஒரு உபனிஷத் மந்திரம், சாந்தோக்கியம் இது தைத்திரியம் நினைக்கிறேன், அதுல ஒரு இடக்கு, நீ ஒரு பொருள் இந்த உலகத்துல ஒரு சுகத்தை அனுபவிச்சேன்னா அந்த பொருள் வேணாம்னு அதுல வைராக்கியம் வந்துருச்சுன்னா அதை போட 100 மடங்கு சுகம் கிடைக்குமா. நீ இந்த உலகத்துல பூமியில எது பெரிய சுகத்தை கொடுக்குதோ, இந்த பூலோகத்தில் இருக்கிற சுகத்துல பெரிய ஹையஸ்ட் சுகத்தை நீ வேணான்னு ஒதுக்கிட்டா இதை மாதிரி 100 மடங்கு சுகமுள்ள லோகத்துக்கு போயிருவியான். அந்த லோகத்தில் இருக்கிற சுகம் வேணாம்னு சொல்லி ஒதுக்கிட்டேன்னா அதை விட 100 மடங்கு உள்ள லோகத்துக்கு போவியான். அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுகம் வேணான்னு சொன்னேன்னா அதை விட 100 மடங்கு லோகத்துக்கு சுகத்துக்கு போவியான். அதுவும் வேணாம்னு அப்படி 3 லோகம் சொல்றாரு வரிசையா சொல்லிட்டு, இதை விட 100 மடங்கு சுகம் பிரம்மலோகம். பிரம்மலோக சுகம் வேணான்னு சொல்லிட்டு ஞானம் கிடைச்சி முக்தி அடைஞ்சிருவேங்க. அது பெரிய, அப்ப ஞானத்தை என்ன பிரம்மலோக சுகத்தை விட ஞானத்தை சொல்றாரு. அப்படி வைராக்கியத்தினால நம்ம என்ன பண்றோம், சுகம் குறையுதுன்னு நினைக்கிறோம். இவர் என்ன சொல்றாரு, குறம் கூடும் அப்படிங்கிறாரு. வைராக்கியத்தினால சுகம் கூடும். திருக்குறள் ஒரு குறள் இருக்கு, வேண்டாமை அன்ன வெளிச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அகுது ஒப்பது இல்லைங்கிறார். வேண்டாமை அன்ன வெளிச்செல்வம் ஈண்டு இல்லை யாண்டும் அகுது ஒப்பது இல். நம்ம வேண்டாமை தான் நான் வைராக்கியம் சொன்னான். வேண்டாமை வைராக்கியத்துக்கு என்ன சொரூபம் சொன்னான், வேண்டாம் என்ற விருப்பம். அது மாதிரி சிறந்த செல்வம் உலகத்தில் இல்லைட்டார் வள்ளுவர் சொல்றார். வேண்டாமை என்ன, வேண்டாம் என்று செல்வதை போன்ற சிறந்த செல்வம் இங்கு எங்கும் இல்லைன்ட்டார். செல்வம் சுகத்தை கொடுக்கும், இதை விட பெரிய செல்வம் இல்லைன்ட்டார். அப்ப எது பெரிய சுகத்தை கொடுக்கும், இதுதான் சுகத்தை கொடுக்கும். இன்னொரு குறள் இருக்கு, இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடும். அதாவது துன்பங்கள் எல்லாம் பெரிய கொடிய துன்பம் எதுன்னா ஆசையா, அதை விட்டுட்டேன்னு சொன்னா இடைவிடாத இன்பங்கள் பெற்று வாழ முடியும். அப்ப வைராக்கிய சுகத்து வள்ளுவர் சொல்றாருங்க அந்த இடத்துல, அருமையா நிறைய குறளை சொல்லியிருக்கார். பிறகு மோட்ச பிராப்தி, நீ மோட்சத்திற்குள் நுழைவதற்கு இது பலனை கொடுக்கும். வைராக்கிய பலன் என்ன, மோட்ச பிராப்தி. சுகங்களுக்கு பொருள்களுக்கு அடிமையாகாமல் இருத்தல், முதல்ல அடிமையாகாமல் இருத்தல், போகத்திற்கு அடிமையாகாமல் இருத்தல். பிறகு இந்த வைராக்கியத்தினால அந்த பொருள் அனுபவிக்கிறத விட 100 மடங்கு சுகம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பிறகு மோட்சத்துக்கு பிரவிருத்தி, மோட்ச பிரவிருத்தி, மோட்சத்தில் நுழைவதற்கு இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதனால தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கேது என்ன, சொரூபம் என்ன, காரியம் என்னன்னு சொல்லி இது 3 அப்ளை பண்ணா நம்ம இதை தெரிஞ்சுக்கிற முடியும்னு சொல்லி 3 நியதிகளை ஒவ்வொன்றுக்கும் சொல்றாரு. இங்க வைராக்கியத்தை எடுத்துக்கிட்டாரு, அடுத்ததுல ஞானத்தை எடுத்துக்கிறப்ப. அதனால இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, கேது தோஷ திருஷ்டி. வைராக்கியத்துக்கு கேது என்ன, ஒரு 2 நிமிஷம் சேர்த்து சொல்லிடுறேன். வைராக்கிய கேது தோஷ திருஷ்டி. சொரூபம் என்ன, இது வேண்டாம் என்று ஆசை, இதை வேண்டாம் என்று விட்டு விருப்பம், அதுதான் சொரூபம். பலன் என்னன்னு சொன்னா அடிமையாகாமல் இருத்தல், மனசாந்தி, பிறகு அதிக சுகம், மோட்சத்திற்கு நம்மை அழைத்து செல்வது. இன்பத்தை நிறைய கொடுக்குங்கிறார் வள்ளுவரே இன்பம் இடையராது ஈண்டும்ட்டார். அதனால இந்த வைராக்கியத்துல இந்த பலன்லாம் கிடைக்குது. வைராக்கியத்துக்கு காரணம் தோஷ திருஷ்டி. அதே முக்கியமா வேணும், சொரூபம் வேண்டாம் என்ற விருப்பம், பலன் மனசாந்தி, அதிக சுகம், மோட்ச பிராப்தி. ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தலாம், ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். அதோட தோஷ திருஷ்டிகி சிகாசாச்ச, முதல்ல 2வது வரி எடுத்துக்கலாம். 2வது வரியில அசாதாரண ஹேத்வாத்ய வைராக்கியஸ்யன் இருக்கு. முதல்ல வைராக்கியஸ்ய அதை எடுத்துக்கணும் அந்த வார்த்தையை. வைராக்கியத்திற்கு, வைராக்கியஸ்யன வைராக்கியத்திற்கு, ஏன்னா அந்த சாதனத்தை சொல்றாரு. முதல்ல அந்த வார்த்தை வைராக்கியத்திற்கு. அதுக்கு அடுத்த வார்த்தை திரையோ அபி அமி, திரைய அபி அமி. அமின்னா இதற்கு முன் சொல்லப்பட்ட, இதற்கு முன் என்ன 277 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட திரையக அபி, அந்த 3 நியதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3ம் தான் கேத்வாத்தியக, கேது முதலான.
அதுக்கு முதல் வார்த்தை ஹேத் வாத்தியா. கேது முதலான கேது சொரூபம் காரியம் பலன். இந்த முதலான அசாதாரண தனித்துள்ள நியதிகள், முக்கியமான குறிப்பாக உள்ள நியதிகள், இதெல்லாம் இந்த மூணும் தான் குறிப்பா உள்ள நியதிகள். அவை என்னன்னு வரிசையா சொல்றார் முதல் வரியில. முதல் என்ன? தோஷ திருஷ்டி. தோஷ திருஷ்டின்னா ஒரு பொருளில் இருக்கக்கூடிய தோஷத்தை பார்த்தல். இரண்டாவது சிகாசாச்ச, விட்டுவிட வேண்டும் என்ற விருப்பம். சொரூபம் என்ன? அதை விட்டுவிட வேண்டும் என்ற விருப்பம் சொரூபம். தோஷத்தை பார்த்தல் கேது. புனக, மீண்டும் போகேஷு, போகத்தில் அதீனதா, அடிமைப்படாமல் இருத்தல். இது பலன் காரியம். இங்கு வைராக்கியத்தில் உள்ள முக்கியமான உள்ள மூன்றின் நியதிகள் தோஷ திருஷ்டி, விட்டுவிட வேண்டும் என்ற விருப்பம், போகத்திற்கு அடிமையாகாமல் இருத்தல். நாம சில விஷயங்கள்ல பலன்ல சேர்த்து பார்த்துருக்கோம். அடுத்தது ஞானம். அதுக்கு இதை அப்ளை பண்ணி ஞானம்னா என்ன அப்படிங்கிற கருத்தை சொல்ல போறாரு. அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.